ஹலோ ஹாய் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். என்னுடைய பேர் மதன்ராஜ். இன்றைக்கி இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறதில் நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது பேச போகிறதுக்கு முன்னாடி நான் பகவான் நரசிம்மரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஓகே, முதல்ல நம்ம நரசிம்மரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம பிரகலாதனை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிரகலாதன் யாருடைய மகன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இரணியோட மகன் தான் பிரகலாதன். இந்த இரணியன் என்ன செய்கிறாரு, பிரம்மா கிட்ட போயிட்டு வரம் வாங்குறாரு. அவர் வாங்குற வரம் சாதாரண வரம் இல்லைங்க. அவர் என்ன வரம் கேட்குறாருனாக்கா, இறைவன்கிட்ட போயிட்டு எனக்கு பிரம்மாட்ட போயிட்டு எனக்கு சாகாத வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பிரம்மா அதுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, இல்லை, அந்த மாதிரி ஒரு வரத்தை நான் கொடுக்க முடியாது. இந்த பூமியில் பிறக்கிற எல்லா உயிரினமும் ஒரு காலத்தில் இறந்து தான் ஆகணும் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரொம்ப காலமாக நீ தவம் இருந்துட்ட, உன்னுடைய தவத்தை புகழ்ந்து நான் உனக்கு ஏதாச்சும் கொடுக்க ஆசைப்பட்றேன், நீ என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்ட்டு. உடனே இரணியன் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, எனக்கு ஆண், பெண், மிருகம், இரவு, பகல், கடவுள்கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குமோ எல்லா ஆயுதத்தோடைய பேரும் சொல்லி, இது எதனாலேயும் எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேப்பா, சரி, நீ எத்தனையோ வருஷம் கடுமையாக தவம் இருந்திருக்க, இந்த வரத்தை நீ ஆசைப்பட்டு கேட்குற, நான் அந்த வரத்தை உனக்கு தந்தேன் போ அப்படின்ட்டார். உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. வாங்கிட்டேன்டா வர்றோம், இதுக்கு மேலே நான் வச்ச தாண்டா சட்டம் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, பூந்து விளாசுறாரு. காரணம், இறைவன் வாங்கின பலம் அப்பேற்பட்ட பலம். யமன் மட்டும் இல்லை, சிவன், விஷ்ணு, பிரம்மா, துர்க்கைன்னு பெரிய பெரிய தெய்வங்களே அவர் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு வரத்தை வாங்கிட்டார். அவர் வரத்தை வாங்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய கருவிலே அவருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இரணியன் அவங்க அம்மாவோட வயிற்றில் இருக்கும் போதே அவருக்கு இருந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மகாவிஷ்ணு அவருக்கு பிடிக்காது. மகாவிஷ்ணுவை கொன்னே ஆகணும். ஒரு நாளைக்கு நான் இறைவன் பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ராவணன் பற்றியோ துரியோதன் பற்றியோ ஒரு நாளைக்கு நான் பேசும்போது கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம நரசிம்மனை பற்றி மட்டுமே பார்க்குறோம். ஸோ இரணியன் அவங்க அம்மா வயிற்று இருக்கும்போதே அவருக்கு மகாவிஷ்ணு மேலே ரொம்ப கடுப்பு இருந்துச்சு. வரம் வாங்கிட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, எதுக்குமே நம்ம மகாவிஷ்ணு அழிச்சிடணும் அப்படின்ட்டு. யாரெல்லாம் நாராயணா நாராயணான்னு சொல்கிறானோ அவன் கொமட்லேயே குத்து அப்படின்னு இரணியன் காலகட்டங்களை வாழ்ந்த மக்கள் நமோ நாராயணான்னு சொன்னால் உடனே கும்மட்டில் குத்திடுவாங்க. அவங்களுக்குலாம் பயம் வந்துருச்சு. நாராயணான்னு சொல்லிடாத, நீ நாராயணான்னு சொல்லி கும்பிட்ட உனக்கு அடி இட்டி மாரி விழுவாங்க. அப்போ என்ன சொல்கிறேன், நாராயணான்னு சொல்கிறது ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு இரண்யா, ஓம் இரண்யாய நமக அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லணும் அப்படின்ட்டு எங்கெங்கே பகவான் விஷ்ணுவுடைய கோயில் இருக்கோ எல்லாத்தையுமே அடித்து உடச்சி நாசம் பண்ணி இப்படி தான் இரணியன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, இரணியனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுடைய பேர் தான் பிரகலாதன். பிரகலாதன் அவருடைய அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது நாரதர் மூலமாக அவருக்கு அம்மாவுடைய கருவில் இருக்கும் போதே நாரதர் என்ன செய்கிறாரு, பிரகலாதனுக்கு நாராயணர் பக்தின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்போது பிரகலாதன் அம்மாவோட வயிற்றில் இருக்கும் பொழுதே அவருக்கு நாராயணன் மேலே அன்பும் பாச பக்தியும் ரொம்ப அதிகமாகவே வந்துடுது. ஸோ பிரகலாதனே பிறந்துடுறாரு. பிரகலாதனுக்கு ஒரு 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 2 வயசு 3 வயசு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த பிரகலாதனை அவங்க அம்மா ஆசையாக தூக்கிட்டு இரணியன் கையில் கொடுக்குறாங்க. இரணியன் தன்னுடைய குழந்தைய ஆசையை வாங்கி மடியில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சோன்னே இரணியன் கேட்குறாரு, எங்கப்பா சொல்லுப்பா, அம்மா சொல்லுப்பா, அம்மா சொல்லுப்பா, அப்பா சொல்லுப்பா, அப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறார். உடனே அந்த குழந்தை என்ன சொல்கிறாருன்னா, நாராயணா அப்படிங்கிறார். உடனே இரணியனுக்கு பக்குன்னு போயிடுச்சு. உடனே குழந்தை தூக்கி அப்படியே அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு டீ காப்பி குடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உட்கார்றாரு. இல்லை, ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டேன், அதான் எனக்கு ரைட் பிரச்சனை. மறுபடியும் குழந்தைய 2வது தடவை தூக்கி மடியில் வாங்கி வச்சு, எங்கப்பா அம்மா சொல்லுப்பா, அப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. பிரகலாதன் மறுபடியும் நாராயணா அப்படிங்கிறாரு. உடனே இரணியனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அவர் உடனே பிரகலாதன் அம்மா பற்றி கேட்குறாரு, என்ன பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கீங்க, நீ பிள்ளையாது பிள்ளையாது எடுத்தோடனே நாராயணா பேரை சொல்லுது. என்ன கடுப்பாயிட்டாரு. பிள்ளைய அவங்கள்ட்ட ஒப்படைக்கிற, ஒழுங்காக திருத்தி என்னோட பேரை சொல்லுவேன்,
அம்மா சொல்லணும், இல்லை அப்பா சொல்லணும், அப்படின்லாம் பிரம்மான்னு சொல்லணும். தப்பி தவறி உன் பிள்ளை நாராயணான்னு சொன்னால் உனக்கும் இருக்குது உன் பிள்ளைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இரணியன் இல்லாட்டி அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மாவும் சாப்பாடு பிரகலாதன் ஊட்டும் போது சொல்லுது, அம்மா சொல்லியா அப்பா சொல்லியா அப்படிங்கிறது. அந்த குழந்தை நாராயணா தான் சொல்லுவேன். சாப்பாடு வாங்கி வாயில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாராயணா. அந்த அம்மாவும் என்னென்னமோ பண்ணுறாங்க. பிள்ளையை திட்டி பார்க்குறாங்க, ஏசி பார்க்குறாங்க, குஞ்சு பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி நாராயணா நாராயணா தான் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போய் பிரகலாதன் அம்மா அவங்க இரண்டு சொல்கிறாங்க, இங்கே அவன் பையன் கேட்குற மாதிரி இல்லை, நாராயணா நாராயணன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் போடுவோம், படித்தானாக்கா சரியாக வந்துடுவான் அப்படின்ட்டு. ஸ்கூல்லேயும் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்குறாங்க, சிவாய் நம்ம சொல்லு, நமச்சிவாய் சொல்லுங்க. அந்த பிள்ளை நீ என்னத்தான் சொன்னாலும் சரி, பழனிக்கே பால்காடி தூக்குனாலும் நான் நாராயணா தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த பிரகலாதன்ற குழந்தை நாராயணா தான் சொல்லுது. அப்போ தான் அவன் தான் சொல்லிட்டாரு, நாராயணா நீ சொன்னீன்னா கொமட்லேயே குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா. அப்போது உடனே பிரகலாதனுடைய டீச்சருக்கு வந்து பயம் வந்துருச்சு. இந்த பையன் சரிப்பட்டு வரமாட்டான்னு இரண்டு சொல்லிட்டாங்க. இப்போ அவன் மகனை என்னால் பாடலாம் சொல்லி திருத்த முடியாது, அவன் வாயை திறந்தா நாராயணா நாராயணன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இரணியன் பார்த்தார், இதுக்கப்புறம் சரிப்பட்ட வரன்ட்டு பயம் பிடிச்சி பார்க்குறாரு. அப்பயும் அவர் கேட்குற மாதிரி இல்லை. உடனே இரணியனுக்கு மண்டல ஏறிடுச்சு, இல்லை இவனை முடிச்சிடணும், மற்றவனே நாராயணன்னு சொன்னாலே நான் கமெண்டில் குத்தி ஜோலியை முடிச்சுட்டேன், என் பிள்ளையே இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு என்ன பண்ணுறது, நான் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அன்னையில் ஆரம்பிக்கிறான். இரணியன் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம பச்சை சிசு அந்த இரணியன் என்ன பண்ணுறான், பச்சை சிசுவான பிரகலாதனை தூக்கி கடலில் வீசுறது, யானைகளை விட்டு மிதிக்க விடுறது, விஷக்க பாம்பை விட்டு கடிக்க விடுறது, விஷ சாப்பாடு கொடுக்கறது, நெருப்பில் போடுறது, இப்படி என்னென்ன கொடுமை பண்ண முடியுமோ அத்தனையுமே இரணியன் என்ற அரக்கன் பிரகலாதனுக்கு பண்ணிட்டு வரான். ஆனால் அதில் ஸ்பெஷல் என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் பிரகலாதனை இரணியன் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி கொள்ளும் போது தான் நாராயணன் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கார். அப்போ அவனால தெரிஞ்சிருது பிரகலாதனுக்கு வந்து நாராயணனுடைய சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் ரொம்ப இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவனால் அது ஏற்றுக்க முடியல. நாராயண தோத்துறதா அவனால் வந்து நம்பவே முடியாது. நான் வந்து யார்ட்டாலும் தோற்று போவேன், நாராயண மட்டும் நான் தோத்தே போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போது பிரச்சனை வந்து இவருக்கும் பிரகலாதனுக்கும் இல்லை, பிரச்சனை இவருக்கும் அவன் சொல்கிற நாராயண அந்த மந்திரத்துக்கும் தான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இல்லாத வேலையும் பண்ணுறாரு. இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. உடனே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் விவாதம் வந்து முத்துது. நான் என்ன பண்ணாலும் சாவ மாட்டேங்கிறான், இவனும் பயப்பட மாட்டேங்கிறான், நாராயணன் அந்த மந்திரத்தை மறக்கவும் மாட்டேங்கிறான், எனக்கு பிடிக்காத விரோதியான நாராயணனே சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் கேட்குறாரு இரணியன், பிரகலாதன் கேட்குறாரு, உன் கடவுள் எங்கே இருக்கார்? இப்போ சொல்கிறார், இறைவன் எங்கும் இருக்கார், தூணியும் இருக்கார், துரும்பியும் இருக்காருன்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, விதண்டாவாதமாக பேசிட்டு, அங்கே நிற்குது பார்த்தியா தூண், அந்த தூணில் அவன் இறைவன் இருக்காரு அப்படின்ட்டு. பிரகலாதன் சொல்கிறார், ஆமாம் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருந்த கட்டாயத்தை அப்படி விட்டு அடிக்கிறார். அது போய் பட்டார்னு விழுது, அந்த தூணில் விழுதுன்னு அந்த தூணில் ஒரு கிராக். அங்கேருந்து நம்ம பகவான் நாராயணன் என்ன செய்யறது, அந்த தூணை பொழந்துக்கிட்டு பகவான் வந்து வெளியே வர்றார். வெளியே வந்து பார்க்கும்போது கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் அப்படியே ஆடி போயிடுறான். அந்த இரணியனை அப்படியே பிடிச்சி அவனை அப்படியே தூக்கி நரசிம்மர் தான் மடியில் உட்கார வச்சு பயத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே பிச்சு கிளின்னு கிழிக்கிறார். எப்போதுமே நாராயணான் மந்திரத்தையோ நாராயணாவை பார்த்துட்டாலையோ நம்ம பிரகலாதன் பேபி துள்ளி குதிச்சு எகிரி முடியாராம். ஆனால் நாராயணன் நரசிம்மனா அவதாரம் எடுத்து நிற்கிற பார்க்க காட்சியை பிரகலாதன் பேக் அடிக்கிறார், 2 ஸ்டெப் பேக். அந்த கோரப்பல் சிங்கத்தோட கோரப்பல்ல வச்சு இரணியனை கடிச்சு இழுக்கும்போது another 4 ஸ்டெப் பேக், இப்படி 5 ஸ்டெப்ஸ் பேக். இப்படியே போயிட்டு பிரகலாதன் பயந்து போய் அந்த பிள்ளை தூணி பின்னாடி மறைச்சிக்கிறார். நரசிம்மன் கடும் கோபத்தில் இரணியனோட கழுத்தை காலை எல்லாம் கடிச்சு கொதறி வயிற்றை கிழிச்சு சிறு கூடல பொறுக்கூடல புட்டு எடுத்து கழுத்தில் மாலையாக போட்டு அவன் அங்கேயே சுத்தறான். இரணியன் சுத்தறான். இரணியனோட உடம்பு அப்படியே தூக்கி விட்டு அடிக்கிறா, எங்கேயும் போய் விழுது. இந்த காட்சியை பார்க்கும்போது இந்திரன், சந்திரன், சிவன், பிரம்மா, பராசக்தி எல்லா தெய்வங்களும் வந்து ஆஜராயிடுறாங்க. எல்லாம் ஆஜராயிட்டு நரசிம்மன் பகவானை சாந்தப்படுத்துறதுக்காக வராங்க. இவர் அப்படியே பார்க்குறாரு, எந்த தேவ பயலாதி என் கிட்ட வந்தீங்க கையை காலு பிச்சு வீசிடுவேன் அப்படின்ட்டு.
யாருமே பகவான் நரசிம்மர்கிட்ட வரவே முடியல. சிவபெருமானே நரசிம்மர்கிட்ட போக பார்க்குறாரு, ஆனால் அவராலே நரசிம்மர்கிட்ட போக முடியல. நரசிம்மன் அந்தளவு கோபமாக இருக்காரு. உடனே சிவபெருமான் பிரம்மா யோசிக்கிறாங்க, நரசிம்மன் எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது? அப்புறம் தான் அவங்க நினைவுக்கு வருது, பிரகலாதன் பேபி தூண் பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு கிட்டு 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 ஆடிக்கிட்டு இருப்பார். உடனே நம்ம சிவபெருமான் பிரகலாதர் போய் பேசுகிறார், ஐயா ஏன் பயப்படுற, யார் இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், ஓ நாராயண ஐயா. நாராயணாவா இது? ஏன் இவ்வளோ பயங்கரமாக இருக்காரு அப்படின்னு பிரகலாதன் பேபி கேட்குறாரு. இப்போ சொல்கிறாரு, ஒரு தடவை யாருக்காச்சும் மரண கண்டம் வந்தாலே தெய்வத்தை இல்லைன்னு சொல்கிற காலகட்டங்களில் இத்தனையோ தடவை உனக்கு மரணம் வந்தோம், நீ நாராயண மந்திரத்தையும் மறக்கவே இல்லை. உன்னுடைய பக்தியும் பாசத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு உனக்காகத்தான் பகவான் நரசிம்மரா அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. உன்னை தவிர இந்த பிரபஞ்சத்தில் யாராலுமே நரசிம்மரை சாந்தப்படுத்த முடியாதுன்னு சொல்லும் போது பிரகலாதன் என்ன பண்ணுறாரு, நரசிம்மனை நோக்கி போகிறாரு. நரசிம்மன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, மண்டைக்கு மதமும் கோபமும் ஏறி போயிட்டு அங்கே இருக்கிற தூணு, பாறைக்கல், சிலை, சோஃபா செட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடித்து உடச்சி நொறுக்கிக்கிட்டு இருக்காப்புல. தாங்க முடியாத கோபம். இந்த பிரகலாதனும் குழந்தை இல்லையா, பிஞ்சு அப்படியே தவழ்ந்து நரசிம்மன் நோக்கி போகுது. தேவர்கள், சிவன், பார்வதி, பராசக்தி, மகாலட்சுமி எல்லா தெய்வங்களும் பிரகலாதன் பின்னாடி அமைதியாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த குழந்தை போய் கூப்பிடுது, நரசிம்மா, நாராயணா அப்படின்னு அந்த குழந்தை கூப்பிடும்போது அப்படி உக்கிரமாக இருக்கிற அந்த நரசிம்மன் அவர் காதில் என்னமோ எங்கேயோ கேட்ட குரல் கேட்குதே அப்படின்னு லேசாக பார்க்குறாரு. அங்கே ஒரு குழந்தை அப்படியே தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. உடனே கையில் இருக்கிற தூணை தூக்கி சைடில் போட்டுட்டு ஒரே ஜாம்பு தான். அதே ஜம்ப் ஆகி இப்போ கணக்காக லேண்டிங் ஆகிறது அந்த குழந்தைகிட்ட. நம்ம நரசிம்மன் 10 அடி உயரம், 10-18 அடி உயரம், அப்படியே பீஸ் சைஸில் அப்படியே அவரோட முகம் கிட்ட போகுது. நான் அந்த கதையை சொல்லும் போது நீங்கள் உங்கள் கற்பனை சக்தியை பயன்படுத்தி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற கதை உங்கள் இமேஜினேஷனோட செட் ஆகி உங்களுக்கு புரியும். அவ்வளோ பெரிய நரசிம்மனுடைய அந்த முகம் அப்படி பிடரி முட்டி கோர பல்லு அப்படியே கிட்ட வருது. பிரகலாதனுடைய பிஞ்சு கை அப்படியே அந்த நரசிம்மன் முகத்தில் பட்ட உடனே பகவான் அப்படியே சாந்தமாகிறார். உடனே பிரகலாதன் தான் இதுன்னு அவருக்கு நினைவு வருது. பிரகலாதன் அப்படியே வாரி அள்ளிக்கிறார் நரசிம்மன். வாரி அள்ளிக்கிட்டு நரசிம்மன் பிரகலாதனை கொஞ்சிறாரு, பிரகலாதன் நரசிம்மனை கொஞ்சிறாரு. இப்போ பிரகலாதன் நரசிம்மன்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, வித்தியாசமாக நிறைய கேள்வி கேட்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் நாராயணனை பிரகலாதன் இந்த மாதிரி பார்த்ததில்லை. நாராயணனை எப்படி இருப்பார், ஸ்கைல் சங்கு இருக்கும், சக்கரம் இருக்கும், அழகாக இருப்பார், தேஜஸ்தாக இருப்பார். ஆனால் இது என்ன வித்தியாசமாக இருக்கார், கையில் ஒரு ஆயுதம் இல்லை, பயங்கரமான உருவம், பெரிய உடம்பு, சிங்க தலை, இவ்வளோ ஃப்ரெஷஸாக, இவ்வளோ வீச்சியஸாக, இவ்வளோ ஃப்ரெஷஸாக இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பகவான் நரசிம்மனோட பல்ல பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பிரகலாதன். இப்போ கேட்குறாரு, இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. பள்ளியா, உங்கள் பள்ளி ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, பல் அப்படி தான் இருக்கும், சிங்கத்துக்கு பல் அப்படி தான் இருக்கும், அது என்ன பல்லு, யாருமே கொல்ல முடியாத இரணியன்னு சொல்கிற மாமிச மலையை அப்படியே அந்த கடிச்சு அப்படி சதியெல்லாம் இழுத்து அவன் கை வேற கால் வேற தனித்தனியாக பிச்சு போட்ட அந்த கோரப்பல்ல நம்ம பிரகலாதன் பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு கேள்வி கேட்குறாரு, இது ஏன் இந்த பள்ளி ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. சிங்கத்துக்கு பல்லு அப்படி தான் இருக்கும். ஏன் உங்களுக்கு இவ்வளோ மீசத்தாடி இருக்குது, உங்களுக்கு மீசத்தாடி இருக்கு, ஏன் எனக்கு இல்லை. அப்போ பகவான் சொல்கிறார், நீ ஏன் பெரிய ஆம்பளையாக வரும்போது உனக்கு மீசத்தாடி எல்லாம் வளர முடியும். இந்த குழந்தைங்களுடைய ஐக்கியூ பார்த்திங்கன்னா ஏதாச்சும் புரியாதுன்னு பார்த்துட்டாங்கனாக்கா நம்மகிட்ட நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. பிரகலாதன் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி பகவான்கிட்ட கேள்வி மேலேயா கேள்வி கேட்குறாரு. அப்போ இந்த காட்சியை எல்லாரும் தேவர்களும் பார்க்குறாங்க. நரசிம்மன் பிரகலாதன் நரசிம்மன் கொஞ்சம் இப்படியே 2 பேருக்கும் போயிட்டு இருக்கு. எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க, ஓகே ரைட்டு பகவான் சமாதானம் ஆகிட்டார், நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நரசிம்மன் கிட்ட வர்றாங்க. நரசிம்மன் லுக்கு அப்படி கொஞ்சம் லேசாக மாற்றுறாரு. தேவர்களையும் மற்றவங்களையும் பார்க்கும்போது நரசிம்மன் மறுபடியும் உக்கிரமாகிறாரு. யாரும் கிட்ட வந்துடாதீங்க, பிரகலாதனும் நீங்களும் ஒன்றும் கிடையாது,
பிரகலாதன் என் மடியில் உட்காந்துருக்கானா அவனுக்கு நான் குழந்தை, உங்களுக்கு நான் கிடையாது, உங்களுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் சங்கதின்ட்டு குழந்தையை பார்க்கும்போது அவர் சாந்தமாகிறார். தேவர்கள் பார்க்கும்போது உக்கிரமாகிறாரு, குழந்தைய பிரகலாதன் பார்க்கும்போது சாந்தமாகிறார். இதுதான் நம்ம நரசிம்மன் பிரகலாதனுடைய புராண வரலாறு. இப்போ நான் இது ஏன் உங்ககிட்ட இந்த கதையை நான் இதுவரை ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி நான் நரசிம்மனுடைய படம் ஒன்று பார்த்தேன். அந்த நரசிம்மனுடைய படத்தை பார்க்கும்போது அந்த நரசிம்மன் வரைஞ்சிருந்தாங்க. நரசிம்மன் மடியில் மகாலட்சுமி இருந்தாங்க, சுற்றி நிறைய தேவர்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரகலாதன் ஏதோ ஒரு வாதம் நின்றுக்கிட்டு இருந்தார். ஏன் நரசிம்மன் அப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் ஒரு ஓவியம் தான். ஒரு படத்தை நம்ம வரையும் போது மக்கள் அதை வாங்கணும், அதை வாங்கி கும்பிடணும். அது மட்டும் இல்லாமல் யாருமே அந்த ஓவியத்தை பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் அப்படி வரைஞ்சி வைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா அவங்க ஏனோ தானோன்னு அடிச்சுட்டு போகிறதுக்காக சொல்கிறது கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே வைக்கிறாங்க. நரசிம்மன் உண்மையாக எப்படி இருப்பார், நரசிம்மனை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நரசிம்மன் கையில் எந்த ஆயுதமும் இருக்காது. நரசிம்மனோட ஒரே ஆயுதம் அவருடைய பல்லும் அவருடைய நகமும் தான். நரசிம்மன் பக்கத்தில் எந்த தெய்வங்கனாலையும் நெருங்க முடியலை. நரசிம்மன் பிரகலாதனுக்கு மட்டுமே சொந்தமானவர். நரசிம்மன் கூட பிரகலாதன் இருக்கிறது தான் சரி. அவர் மடியில் மகாலட்சுமி அம்மா உட்கார்ந்து இருக்கிறதோ மற்றவங்க உட்கார்ந்து இருக்கிறதோ கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. நரசிம்மன் நீங்கள் கும்பிடும்போது நரசிம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக வேணும் அப்படின்னா நரசிம்மன்னா கும்பிடுங்க. அந்த நரசிம்ம தெய்வத்தை பார்த்து பயப்படாதீங்க. எந்த குழந்தையுமே தாய் தந்தையை பார்த்து பயப்படாது. பிரகலாதன்னா பிரகலாதன் மட்டும்தான் இல்லை, நம்ம எல்லாருமே பிரகலாதன் தான். அந்த பிரகலாதனுக்கும் நரசிம்மனுக்கும் இருந்த அந்த தாய் குழந்தை பாசம் நமக்கும் அந்த தெய்வத்து மேலே உருவாகணும். அப்படி உருவானுச்சுன்னா நம்மளுக்கு நரசிம்மன் மேலே எந்த ஒரு பயமும் வராது. நான் நரசிம்மனை மட்டும்தான் சொல்லலைங்க, நான் எல்லா தெய்வம் சேர்த்து தான் சொல்கிறேன். தெய்வங்கள் உக்கிரமாக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்மளுக்காக வேண்டி கிடையாது, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியதுதான். முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இரணியனா, நீங்கள் பிரகலாதனா. நீங்கள் இரணியனாக இருந்தால் பயப்படுங்க, பிரகலாதனாக இருந்தால் பயப்படாதீங்க. இறைவன் நரசிம்மன் எப்படி வழிபடணும் அப்படின்னா, அவர் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க மாதிரியும் கோரப்பல்லோட நகங்களோட இருக்க மாதிரியும் அவர் மடியில் பிரகலாதன் மட்டுமே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது முழுமையான நரசிம்மருடைய படம் வழிபாடுன்னு அர்த்தம். நரசிம்மன் பிரகலாதனோட அந்த வரலாறு முடிஞ்சிடலைங்க. நரசிம்மன் பிரகலாதன் அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. அம்பாள் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மன் என்ன செய்கிறாங்க, பிரித்யங்கா தேவியை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் நரசிம்மர் சாந்தமாக வராரு. பிரகலாதனுக்கு அப்புறம் நரசிம்மனை நெருங்கினது யாருனாக்கா பிரித்யங்கரா தேவி. நரசிம்மனுடைய வரலாறு நம்ம சொல்லணுனாக்கா ஒரு நாள் பத்தாது எனக்கு. இப்போ நாங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பேஷண்ட் கிளம்பியிருக்காங்க. என்ன கிளம்பியிருக்காங்கனாக்கா, உக்கிர தெய்வம் வழிபாடு வீட்டில் பண்ணாதீங்க, உக்கிர தெய்வம் படம் வீட்டில் வைக்காதீங்க, நரசிம்மரை கர்ஜிக்கிற நரசிம்மரை வீட்டில் வைக்காதீங்க, சாந்தமாக இருக்க நரசிம்மரை தான் வைக்கணும் அப்படின்ட்டு. சரி, ஒரு தெய்வத்து கையில் இருக்கிற அம்பு, சக்கரங்கள், ஆயுதங்கள், அவர் உட்காந்துருக்கிற ஆதிசேஷன் எல்லாமே கணக்கில் இருக்குது. மகாவிஷ்ணுவுக்கு ஆதிசேஷன் பொருத்தம், நரசிம்மருக்கு ஆதிசேஷன் பொருத்தமா நம்மளுக்கு தெரியுமா? அவங்க 2 பேர் நட்சத்திரம் பொருந்தது நம்மளுக்கு தெரியுமா? நரசிம்மர் நட்சத்திரத்துக்கும் மகாலட்சுமி தாயோட நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் இருக்குமா நம்மளுக்கு தெரியுமா? இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஓவியர்கள் ஏன் அப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பயந்துடக்கூடாது. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நரசிம்மர் மட்டும் இல்லை, தயவு செஞ்சு எந்த தெய்வத்தையுமே பார்த்து பயப்படாதீங்க. தெய்வங்கள் உங்கள் தாய், உங்கள் தந்தை. ஏன் உங்கள் தாயை, உங்கள் தந்தையை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? தெய்வத்தை தெய்வமாகவே பாருங்கள். காளி அம்மாவை காளி அம்மாவாகவே பாருங்கள், காலபைரவரை காலபைரவாகவே பாருங்கள், நரசிம்மரை நரசிம்மராகவே பாருங்கள். நீங்கள் தப்பு செய்யாமல் வாழ்ந்தால் அதுவே போதும். காட்ஸ் ஆல்வேஸ் கிரேட். பிரகலாதனுக்கு மட்டும்தான் நரசிம்மருடைய பாசம் கிடைக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம எல்லாருக்குமே அவருடைய பாசம் கிடைக்கும், நம்ம எந்த நேரத்துலையுமே உண்மையாக இருந்தோம்னா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய சமயத்தில்
நிறைய விஷயங்களில் போட்டு so many cooks spoiled soup-னு சொல்கிற மாதிரி தான் இப்போ நம்ம சமயங்கள் இருக்குது. இதை வைக்காதீங்க, அதை வைக்காதீங்க, இதை கும்பிடாதீங்க, அதை கும்பிடாதீங்க, இதை பண்ணாதீங்க, அது செய்யாதீங்க, அதை பார்க்காதீங்கன்னு இப்படி குழம்பியே நம்ம வாழ்க்கையை குழப்பத்தில் போய்கிட்டு இருக்கு. நரசிம்மர் மேலே உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பம் இருந்தால் அந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் விடுபடணும். அந்த நரசிம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கணும் தான் என்னுடைய நோக்கத்தில் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் நம்ம இன்னொரு நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோட சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.